ஹாய் மம்மாஸ். இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்களோட ஒரு பார்ட் ஆஃப் த மெனுவாக இந்த ஜங்க் ஃபுட் மாறி இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு சிப்ஸ்க்காகவும் சாக்லேட்ஸ்க்காகவும் குக்கீஸ்க்காகவும் ஜூஸஸ்க்காகவும் அடம் பிடிக்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ எல்லா மதர்ஸ்க்கும் காமனாக வர கொஷின்ஸ் என்னென்னா, இந்த ஜங்க் ஃபுட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை இந்த குழந்தைங்க கிட்ட எப்படி கொண்டு வரதுங்கிறது தான். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை தேடுறதுக்கு முன்னாடி பீயிங் அ மதராக குழந்தைங்க முதல்ல எதுக்கு இந்த ஜங்க் ஃபுட்க்கு இவ்வளோ அட்ராக்ட் ஆகுறாங்கன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் இந்த புரிதல் தான் நமக்கு இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுக்கான சொல்யூஷனையுமே கொண்டு வரும். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்டோட பேக்கிங் தான். நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், இந்த ஜங்க் ஃபுட்டோட பேக்கிங் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ ஷாப்ஸ்லேயோ இந்த ஜங்க் ஃபுட்டோட பேக்கெட்டை பார்க்கும் போதே அதை சாப்பிட்ணுன்ற மாதிரியான ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதோட டிசைனிங்க்கு பின்னாடி கூட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் பிடிக்கும், எந்த மாதிரி கலர்ஸ்னால அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்கன்ற ஒரு சைக்காலஜியும் அவங்க இன்க்ளூட் பண்ணி இதோட பேக்கிங்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கவனிக்கலாம், அந்த ஒரு பர்டிகுலர் பேக்கெட் ஆஃப் ஃபுட்டை குழந்தைங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த பேக்கெட்டை பார்த்தே அதை சாப்பிடணுன்ற அந்த ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அந்த பேக்கெட்டு தான் அதோட ஃபஸ்ட்டு ரீசன் குழந்தைங்க அட்ராக்ட் ஆகுறது. செகண்ட் ரீசன் வந்து இதோட டேஸ்ட். பிகாஸ் எல்லா ஜங்க் ஃபுட்டுமே அன்வான்ட் சால்ட்டு, சுகர் அண்ட் அன்ஹெல்தி ஃபேட்ஸ்னால தான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தேவைக்கு அதிகமாகவே ப்ரிசர்வேட்டிவ்ஸையும் கலர்ஸையும் அடிக்டிவ்ஸும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே இந்த ஜங்க் ஃபுட் வந்து நிஜமாகவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பட் நியூட்ரிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். பட் இதனால் அவங்களோட க்ரோயிங் ஏஜுக்கும் க்ரோயிங் மைண்டுக்கும் தேவையான எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸையும் விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் இந்த ஜங்க் ஃபுட் கொடுக்கறது கிடையாது. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அந்த டேஸ்ட்காக கிட்ஸ் அட்ராக்ட் ஆகுறாங்க. தேர்ட் ரீசன் என்னென்னா, இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது அதை கன்சியூம் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை வெளியில் கொண்டு போகும்போது நம்ம சாப்பாடை கொடுக்கும் போது, அதாவது ஒரு சப்பாத்தியோ தோசை சாதம் நீங்கள் எதை வேணால் கொடுங்க, குழந்தைங்களுக்கு அதை சாப்பிடும் போது ஒரு மெஸ்ஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதே ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட்ஸோ ஒரு சிப்ஸோ அவங்களுக்கு கிளியராக ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக அவங்களோட வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த 3 ரீசன்ஸ்க்காக என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஜங்க் ஃபுட்க்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் அ மதராக நம்ம இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நம்ம குழந்தைங்கள இந்த ஜங்க் ஃபுட்கான ஹேபிட்லேருந்து ஒரு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்க்கு கொண்டு வர முடியும். பட் என்னென்னா, இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம சைட்லேருந்து நிறைய எஃபர்ட்டும் டைமும் அண்ட் ஒரு பேஷன்ஸும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்க்க போகிறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்தி ஃபுட்டை அவங்களோட அர்லி ஸ்டேஜ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் அவங்களோட அர்லி ஸ்டேஜில் எல்லா விதமான ஹெல்தி இன்க்ரீடியன்ஸையும் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. பிகாஸ் ஆஸ் பர் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தையோட 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட டேஸ்ட் பர்ட்ஸ் வந்து ரொம்பவே அடாப்டிவாக இருக்கும். அதாவது 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எத்தனை விதமான புது ஃபுட்ஸை கொடுத்தாலுமே அவங்க அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு இன்னும் ஒரு ஓன் டேஸ்ட் அந்த இது வந்து அவங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் எதை கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு பீரியடை வந்து கிரிட்டிக்கல் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 6 மந்த் டு 2 இயர்ஸ்க்கான பீரியடில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான வெஜிடபிள்ஸையும் கிரெயின்ஸையும் ஃப்ரூட்ஸையும் மில்லட்ஸையும் இந்த பீரியட்லேயே வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸு ரொம்பவே இண்டிபெண்ட்டாகவும் அவங்களுக்கான ஒரு செலக்டிவ் ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு சில டைப் ஆஃப் ஃபுட்ஸை அவங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 இயர்ஸுங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தி ஃபுட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவும் அதை ஒரு ஹேபிட்டாகவும் மாற்றவும் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது பீயிங் அ மதராக நம்மளோட கடமை. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஃபுட்டை குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது
குழந்தைங்க வந்து ஒரு ஃபுட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயோ கலர்ஃபுல்லாகவோ அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்கு கன்வீனியண்ட்டாக அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பாக ஹோம்மேட் ஃபுட்டை கூட அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் நிறைய மதர்ஸ் பார்த்துருக்கேன், எப்போவுமே குழந்தைங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லைக் என் குழந்தை இதை சாப்பிட மாட்டேங்குது இதை சாப்பிட மாட்டேங்குது. பட் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியும், அவங்க ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட்டை மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க அதை சாப்பிடணும்னுட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ராகி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ராகி கஞ்சியாக தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்கள் குழந்தைக்கு ராகி கஞ்சி பிடிக்கலன்னா அதை ஒரு ராகி தோசையாக கொடுக்கலாம், ஒரு அடையாக கொடுக்கலாம், ராகி இட்லியாக கொடுக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சுக்கு முதல்ல நம்ம ரெடியாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு என் குழந்தை இதை சாப்பிடலங்கிறதே அவங்களோட ரெகுலர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஹோம்மேட் ஃபுட்டை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக முடியுமோ குழந்தைங்களுக்கு அதை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் குழந்தை வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடல, ஒரு பனானா சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு பேன் கேக்காக மாற்றி கொடுங்க. பேன் கேக்கில் அந்த ஆப்பிளையும் பனானாவையும் சேர்த்து ஒரு பேன் கேக்காக செஞ்சு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் சாப்பிடலன்றது உங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் ஒரு வெஜிடபிள் பராட்டாவாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஒரு வெஜிடபிள் சூப்பாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே என் குழந்தை நட்ஸ் சாப்பிடலன்றது உங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நட்ஸை பவுடர் பண்ணி அவங்களோட எல்லா ஃபுட்லையுமே நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த ஃபுட்டை குழந்தை இதே மாதிரி தான் சாப்பிட்ணுன்றது எல்லா மதரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. பட் அப்படி கிடையாது. நாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்காக மாற வேண்டி இருக்கும். அந்த பர்டிகுலர் இன்க்ரீடியண்ட்டை ஆஸ் அ மதராக அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட மோட்டிவ். எப்படி கொடுக்குறோன்றது ஈச் கிட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்ஸ் பிடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அவங்க பாடியில் ஏற்படுத்துதுங்கிறத ஒரு விஷுவல் மூலமாக புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம ஒரு வீடியோவில் ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து போட்டு காமிக்கலாம். இந்த ஜங்க் ஃபுட் அவங்க சாப்பிடும் போது அவங்களோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுது, இது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான டிசீசஸ் அவங்களுக்கு கொண்டு வரலாம், எப்படி அவங்க பாதிக்கப்படுறாங்க, எப்படி அவங்களோட ஐக்யூ இக்யூ எல்லாம் இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுதுங்கிறத அவங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போய் இந்த பிஸ்கெட்டில் வந்து அடிக்டிவ்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் நான் தரலைன்னு நம்ம சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து புரியாது, அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. பட் அதுவே நம்ம ஒரு வீடியோ மூலமாக காமிக்கும் போது இந்த ஃபுட் என்னோட பாடிக்குள்ளே போய் இந்த மாதிரியெல்லாம் கான்சிக்வன்சஸை க்ரியேட் பண்ணுதுன்னு அந்த குழந்தை பார்க்கும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக அவங்க அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஈஸியாக கனெக்ட் ஆகுவாங்க. அதே போல் ஹெல்தி ஃபுட்டை பற்றியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. ஹெல்தி ஃபுட் சாப்பிடும் போது அவங்க பாடி வந்து எப்படி ரீகண்டிஷன் ஆகுதுங்கிறதையும் நம்ம வீடியோ மூலமாக வந்து அவங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வச்சுட்டோம்னாவே ஒரு 50% வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக இதை நெக்ஸ்ட் டைம் கேட்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை இன்கேஸ் அவங்க கேட்டாலுமே நம்ம அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ் அ மதராக ஒரு ஃபேமிலியோட ஃபுட்டை பிளான் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்டு மீலாக அதை ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்மளோட ஈச் மீல் வந்து ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுட்டை மட்டும் ஆஃபர் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட லஞ்சோ டின்னரோ நம்ம எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு சாதம், குழம்பு, ரசம், பொரியல், ஒரு முட்டை, ஒரு சாலட், அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அது முதல்ல இருந்தே அது வந்து அதை பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்டு பிடிக்கலனாலும் இன்னொரு ஃபுட்டை அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அண்ட் பேலன்ஸ்டு ஃபுட்டை சாப்பிட்ற பழக்கம் வந்து அவங்களுக்கு அர்லி சைல்ட்ஹுட்லேருந்தே அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஃபிஃப்த்து மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்டை அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்காதீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அண்ட் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடும் கூட இதுதான். அதாவது நம்ம மந்த்லி கிராசரிஸ் வாங்கும் போது நம்மளோட எந்த லிஸ்ட்லேயுமே இந்த ஒரு ஜங்க் ஃபுட் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒன்று நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 70% ஆஃப் அவங்களோட ஜங்க் ஃபுட் ஹேபிட் வந்து டைரெக்டாகவே குறைஞ்சிடும். பிகாஸ் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அது சாப்பிடணும்னு கூட தோணாது. ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு ஃபுட்
ஃபுட் அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாலே சாப்பிடணுங்கிற ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனாலேயே வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வீட்டில் எங்கேயுமே ஜங்க் ஃபுட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் எப்போவுமே ஜங்க் ஃபுட் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா டெய்லி சாப்பிட்ற ஹேபிட் போயிட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 டேஸ்க்கு ஒரு தடவையோ அவங்களுக்கா ஞாபகம் வரும்போது ஒரு சாக்லேட் கேட்கலாம், இல்லை ஒரு சின்ன பிஸ்கெட்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போவும் நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம கொடுக்கறது வந்து குழந்தைங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அண்ட் ஜங்க் ஃபுட் வந்து லைக் எவ்ரிடே மீல் கிடையாது. எவ்ரிடே ஃபுட் இல்லைன்றத குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. எப்பயாவது ஒரு தடவை ஃபைன், பார்ட்டிஸ் அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம ஜங்க் ஃபுட் கொடுக்கலாம். பட் இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது ரெகுலராக அவங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடாது. வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்களுக்கு வந்து ஆக்சசபிளாக வந்து ஹெல்தி ஃபுட் ஆப்ஷன்ஸை வைங்க. அதாவது ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ரோஸ்டட் நட்ஸ், மக்கானா, அந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு பசிச்சாலும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணினாலும் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக போகும். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரே இருக்குது. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம கிட்ஸை ஹேண்டில் பண்ணலாம். அதாவது டோன்ட் சே நோ. அது உங்கள் கிட்ஸ் ஏதாவது ஒன்று கேட்கும் போது டைரெக்டாக நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்காதீங்க. அதாவது குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் ஸ்வீட் கேட்குறாங்க, சாக்லேட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட் குழந்தை வந்து கேட்கும் போது அதோட மீனிங் என்னென்னா குழந்தைக்கு அந்த ஸ்வீட்டுக்கான கிரேவிங்ஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினில் வந்து டோபமைனுங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த டோபமைன் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஹாப்பினஸையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுக்காக சில டைம் வந்து குழந்தைங்க சாக்லேட்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக நோன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த கிரேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சாக்லேட் கேட்டால் நோன்றதை விட அந்த இடத்துல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் குக்கியாக இருக்கலாம், ஒரு லட்டுவாக இருக்கலாம், இல்லை ஹோம்மேட் டார்க் சாக்லேட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸை வந்து ஈவன் ஒரு பாயாசமாக இருக்கலாம், வீட்டில் செய்கிற கீர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸை அந்த டைமில் கொடுக்கும் போது அந்த கிரேவிங் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகும். அதே அவங்க ஒரு சேவரிக்கு ஒரு காரமான பொருளுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு சிப்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை டைரெக்டாக நீங்கள் சிப்ஸாக கொடுக்காம ஒரு ரோஸ்டட் நட்ஸோ மக்கானாவோ இந்த மாதிரி ஹெல்தியான ஹோம்மேட் ஸ்நாக்ஸை வந்து அதுக்கு ஹெல்தி ஸ்வாப்பாக நம்ம கொடுக்கும் போது அந்த டைமில் அந்த கிரேவிங் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பேக்டு ஜூஸஸ் கேட்பாங்க. அந்த டைமில் டைரெக்டாக நம்ம நோ சொல்கிறத விட அதை வந்து ஒரு இளநீராலேயோ இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ்னாலேயோ இல்லை ஒரு மோர் மாதிரியான வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ட்ரிங்க்ஸ்னால வந்து இதை ஈஸியாக வந்து நம்ம ஆல்டர் பண்ணி கொடுக்கும் போது அந்த டைம் அவங்களுக்கு ஏற்படுற அந்த கிரேவிங்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். பட் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் என்ன பண்ணுறோம், குழந்தைங்க ஒரு அன்ஹெல்தி கேட்ட உடனே அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணி நோன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இது என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுறதுனால அதுக்கு மேலே இருக்கிற ஈடுபாடும் ஆசையும் அதிகமாக தான் ஆகுது. பட் அதையே ஹெல்தி ஃபுட்னால நம்ம ஸ்வாப் பண்ணும் போது அந்த டைமில் அவங்களோட கிரேவிங்ஸை வந்து குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் உங்கள் குழந்தை வந்து ஒரு ஹெல்தியான ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணுதோ, ஸோ வாண்டடாக பை சாய்ஸாக உங்கள் குழந்தைய ஒரு ஹெல்தியான ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணும் போது மறக்காமல் அந்த இடத்துலையே அக்னாலேஜ் பண்ணி அவங்கள பாராட்டுங்க. இந்த பாராட்டு வந்து அவங்கள ஃப்யூச்சர்லேயும் ஒரு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்டாக அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு வந்து ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் மெத்தட் என்னென்னா, நம்மளோட குக்கிங் ப்ராசஸில் குழந்தைங்கள இன்க்ளூட் பண்ணுறது தான். அதாவது எப்போல்லாம் நம்ம குக் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸில் குழந்தைங்க இன்க்ளூட் ஆகும்போது அது சும்மா ஒரு மிக்சிங்காக கூட இருக்கலாம், என்ன ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம அதை சமைக்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டை பற்றின ஒரு ரெஸ்பெக்டும் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன மெத்தடால் கூட ஒரு ஹெல்தி ஃபுட் ஹேபிட்டை வந்து நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த எல்லா மெத்தடையும் ஸ்லோவாக ஒவ்வொன்றா குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் ஈஸியாக அவங்கள நம்ம இந்த ஜங்க் ஃபுட் ஹேபிட்லேருந்து வெளியே கொண்டு வரலாம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைகிட்ட நமக்கு தேவைப்படுறது, அவங்களுக்கு தேவைப்படுறது ஸ்ட்ராங்கான பாடி, ஹாப்பியான மைண்ட் அண்ட் ஷார்ப்பான பிரெயின். ஸோ இதுக்கு இந்த ஜங்க் ஃபுட் எந்த விதத்துலையும் உதவாது. பிகாஸ் இட்ஸ் ஜீரோ ஃப்ரம் நியூட்ரிஷன்ஸ், கேலரிஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதுக்கு தேவையான ஹெல்தியான ஃபுட்டை அவங்களோட டெய்லி ருட்டீனில் சேர்த்துக்க ஆரம்பிங்க. ஸோ தட் நம்ம ஒரு ஹெல்தி கிட்ட க்ரோ பண்ணலாம். ஹாப்பி பேரண்டிங் மம்மாஸ்.